ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், காலையிலேயே வேறு வேலை வெட்டி இல்லாதவர் இது. எப்போ பாரு எதனா ஒரு பழத்தை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஜூஸ் போடுறதே வேலையாக போச்சு. இங்கே பாரு, இந்த பழம் பேர் என்னன்னு சொல்லு ஜான்சன். உனக்கு ஜூஸ் போட்டு கொடுக்குறேன் பற்றியா என்ன சொல்லணும். அங்கங்கே யாரும் எதுவும் செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க. ஏன்டா செஞ்சு தரலையேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஃபீல் பண்ணுறாங்க. ஒத்துக்கிறேன். உனக்கு என்னடானா செஞ்சு ஊத்தாக்கா வேலை இல்லாதவன். பரவாயில்ல, ரொம்ப நல்ல புருஷன், நல்லா பார்த்துக்கிற புருஷன், நிறைய சர்டிஃபிகேட் தரோம். சரியா? இப்போ நீ கையில் வச்சிருக்கிற பழம் பேரை கரெக்டாக சொல்லு பார்க்கலாம். அவகோடாவா? அவகோடாவா? எனக்கே ஃபர்ஸ்ட் தெரியாது அந்த பழம் பேர். தெரியாதுல்ல? இங்கே பாருங்க, இது பேர் வந்து அவகோடாவாம். இது உள்ள ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. இதை வந்து ஜூஸ் போட்டு குடிக்க போகிறார். ஏய், பழத்தை விட கொட்டை தாண்டா ஜான்சன் பெருசாக இருக்குது. எடுத்து வாயில் போட்டுக்கோ. இது என்ன பண்ணுறது? அவிச்சு சாப்பிடு. இது பாருங்க, பழம் என்னவோ சின்னதாக இருக்குது. இதில் இருக்கிற கொட்டை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே பாருங்கள், இவர் தான் வருங்காலத்து ஜூஸ் கடை போட போகிறார். ஜூஸ் போட்டா ஜூஸ் கடை, சமையல் செஞ்சா சமையல்காரன், பொண்டாட்டி நல்லா பார்த்துக்கினா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் மட்டும் சொல்லாது. உனக்கு 2 பொண்டாட்டி கேக்குதா? கையில என்ன வச்சிருக்க தெரியுதா? கத்தி. அறுத்துருவேன். நான் அறுத்துருவேன், ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? 2 பொண்டாட்டி வேணுமா? 2 பொண்டாட்டி. மூஞ்ச காட்டு கொஞ்சம். ஒரு பொண்டாட்டி வச்சே குப்பை கொட்டுறதுக்கு வழியே காணாமா. இதுக்கு வேற 2 பொண்டாட்டியா? போடு ஒழுங்கா ஜூஸ. சக்கரை கரெக்டா போடு. சக்கரை கூடவா ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் பாப்பா? பால் வேற ஊத்தணுமாடா? உனக்கு அவகோடா ஜூஸ் போட தெரியுமா? முன்ன பின்னே அதெல்லாம் தெரிஞ்சாதானே கிச்சன் பக்கம் ஒதுங்கினாதானே. சமையலுக்கு என்கிட்ட போட்டிக்கு நிப்பியா நீ? நான் நிக்க மாட்டேன், உட்காருவேன். நீ உக்காரதான் தெரிவ, உக்காந்து தின்னதான் தெரியும் உனக்கு. பால்ல தண்ணிலாம் ஊத்த மாட்டியா? நீ போற காப்பி நினைச்சியாது. நீ போற காப்பி எப்படி இருக்குன்னு இங்க நம்ம வீட்டுக்கு வந்தவங்களும் சரி, உங்ககிட்ட வாங்கி குடிச்சவங்களும் சரி கரெக்டா சொல்லுவாங்க. காய்கறி போற காப்பி அவ்வளோ திக்கா இருக்கும், ரொம்ப திக்கா இருக்கும். காப்பி குடிச்சாக்கா அன்னைக்கு பூரா அந்த பால் நாக்கிலே ஒட்டிட்டு இருக்கும். போ, நாக்குல எவ்வளவு ஒட்டுற மாதிரி காப்பி போட்டு தருவா, அவங்கிட்ட போய் வாங்கி குடிப்போ. வாங்க 2 பொண்டாட்டி சார், பாலை ஊத்திட்டு போயிட்டீங்க. அப்புறம் என்ன ஊத்த போறீங்க? அதுதான் 3ஆவது நாள் உனக்கு பால். அவ்வளவுதான், வேற என்ன? எனக்கு 3ஆவது நாள் பால் ஊத்திட்டு நீ என்ன பண்ண போறப்பா? பொண்ணு தேடுவா, பொண்ணு தேடுவேன். யார் பொண்ணு தருவா சொல்லு பாப்போம். உனக்குலாம் யாருப்பா பொண்ணு தருவா? என்ன மாதிரி எனக்கு யார் இருக்கா? இழிச்ச வாயினா போயிடும்ல. போனதுக்கு அப்புறம் உனக்கு யார் பொண்ணு தருவா? யாரும் பொண்ணு தர மாட்டாங்க. சரியா? என்கிட்ட மட்டும் தான் உன்னால கத்த முடியும், இது பண்ண முடியும். ஐஸ் கட்டி எப்போ வந்தது? நைட்டே வச்சிட்டேன். எல்லாம் பிளானுங்க. நைட்டா ஐஸ் கட்டி பாரு. வீடையே நாஸ்தி. ஒரு ஜூஸ் போடுறேன்ற பேர்ல கிச்சனை நார் அடிக்கிறது. அதுக்கு நான் வெளியே வாங்கி கொடுத்துருவேன். வா, வெளியே வாங்கி கொடு. எவ்வளவு இந்த ஒரு ஜூஸ்? சீக்கிரமா நான் சோஃபால ரெஸ்ட் எடுக்கிறேன், எனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வானே. நீ ஏன் சோபால ரெஸ்ட் எடுக்கிற? கீழே வந்தா சோபால ரெஸ்ட் எடுப்பீங்க, மேல போனா பெட்ல ரெஸ்ட் எடுப்பீங்க. நீங்க ரெஸ்ட் தானே எடுப்பீங்க, வேற என்ன பண்ணுவீங்க நீங்க? இவரு சும்மா ஒரு ஜூஸ போட்டுட்டு இல்லாத பில்டப் எல்லாம் கொடுக்காதடா. மதியம் சோறு நான் தான் ஆக்கணும். நீ ஆக்க போற? நான் ஹோட்டல் வாங்கி சாப்பிடுவேன். நீ ஆக்க போறியா? இல்ல, நான் ஹோட்டல் வாங்கி சாப்பிடுவேன். வந்து சோறு ஆக்குறேன்னு சொல்லி பாரு. ஏண்டே, அதையும் நானே செய்யணுமா? டெய்லி நான் செய்யறேன், இன்னைக்காவது ஒரு நாள் நீ செய்ய. புடுவாத ஜான்சன். ஏற்கனவே உனக்கு இங்க பாத்தீங்களா, கிளாஸ் நிறைய கொடுத்துருக்கிறாரு என் புருஷர். பார்த்துக்கோங்க. நல்லாதான் இருக்கு, ஆனா அவர்கிட்ட நல்லா இல்லை. ஜான்சன், ஜூஸ் நல்லாவே இல்லை. தெரியல. பாரு, குடிச்சு பாரு. ஏய், கிளம்பு குடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ ஜூஸ் நல்லா இருக்கு, பரவாயில்ல. ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம். அடுத்து நாளைக்கு என்ன ஜூஸ் போடுறாருன்றது கண்டிப்பா வீடியோல போடுறேன். நாளைக்கு என்ன ஜூஸ் ஜான்சன்? பாவ ஜூஸ்.